பிரெயின் ஈட்டிங் அமீபா. இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா மூளைக்காய்ச்சல் எல்லாருக்கும் பரவிட்டு இருக்கு. இப்போ கேசஸ் வந்து நிறைய ரிப்போர்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மூளைக்காய்ச்சல் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கிருமி வந்து மூக்கு வழியா போய் மூளையில போய் பாதிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த கிருமி எங்கெங்க இருக்கும்னு சொல்லியிருக்காங்கன்னா, லைக் வார்ம் வாட்டர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் ஏரியில இருக்கும், குளத்துல இருக்கும், அதுக்கப்புறம் வந்து லைக் ரொம்ப நாளா யூஸ் பண்ணாத தண்ணியில இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி இடத்துலலாம் நீங்க குளிக்கும் போதோ உங்க மூக்கை மூடிட்டு குளிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த கிருமி பாத்தீங்கன்னா மூக்கு வழியா மட்டும்தான் போகும். மூக்கு வழியா போயிட்டு உங்களோட மூளையை பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து குடிக்கிற தண்ணி வழியா இது பரவாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால யார் யார் எங்க குளிக்கிறீங்களோ அந்த இடத்துல பார்த்து குளிங்க. குளிக்கும் போது மூக்கை மூடிட்டு குளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட சிம்டம்ஸ் என்னன்னா, லைக் அந்த கிருமி வந்து உங்க மூக்குல போய் உங்களோட மூளை அடைஞ்சுன்னா, லைக் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு காஃபிங் இருக்கும், ஃபீவர் இருக்கும், வாமிட்டிங் இருக்கும், நெக் பெயின் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதை மாதிரி உங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா உடனே டாக்டரை போய் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி தவிர்க்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா, இதை மாதிரி குளம், ஏரி இதுல எல்லாம் வந்து குளிக்காதீங்க. குளிச்சாலும் உங்க மூக்குல வந்து அந்த நீரை வந்து போக விடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்க மூக்கை கிளீன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து சுடுதண்ணியில கிளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல கேரளா கவர்மெண்ட் வந்து எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ கேரளா நீங்க போனீங்கன்னா பார்த்துருங்க. ஓகேங்களா. சரி, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். சேஃப்டி முக்கியம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.